உருளைக்கிழங்கு மசாலா நான் எப்படி செய்தேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? மசாலாக்கு தேவையான உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். குக்கரில் ஒரு 5 விசில் போட்டு இறக்கினா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரித்து நல்லா கையிலேயே மசிச்சும் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணிக்கங்க. தேவைப்பட்டால் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கடாயில் நல்ல எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு சீரகம் சோம்பு தாளிச்சிக்கிறேன். பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே பிரிஞ்சி இலை பட்டையும் சேர்த்துக்கங்க. கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கிக்கங்க. வதங்கி வந்ததும் கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நான் வாசனைக்காக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். குழம்பு தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததும் மசிச்ச உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துக்கிறேன். லேசாக வதக்கி ஒரு தட்டு போட்டு மூடிக்கிட்டேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணி நல்லா வற்றி திக்காக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. தண்ணியெல்லாம் வற்றி எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்களேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டான சப்பாத்தியோட இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை தொட்டு சாப்பிட்டா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும்.